தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்கறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலை கொடுங்குன்றநாதர் திருக்கோவில் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 195வது தலமாகவும் பாண்டிய நாட்டு தலங்களில் 5வது தலமாகவும் போற்றப்படுகிறது இத்திருக்கோவில். இக்கோவிலில் சங்ககால வள்ளல் பாரியாண்ட பரம்புமலையில் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலானது 3 அடுக்கு அமைப்பை கொண்டது. இக்கோவில் பாதாளம், பூலோகம், கைலாயம் என்று 3 நிலைகளை கொண்டுள்ளது. பாதாளத்தில் கொடுங்குன்றநாதர் குயிலமுத நாயகியாக காட்சி தருகிறார். பூலோகம் விஸ்வநாதர் விசாலாட்சியாக நமக்கு காட்சி தருகின்றனர். மலை உச்சியில் கைலாயத்தில் மங்கைபாகர் தேனம்மை, இங்கு ஈசன் பார்வதியுடன் திருமண கோலத்தில் நமக்கு காட்சி தருகின்றார்கள். திருஞான சம்பந்தர் இத்தலத்தை புகழ்ந்து பதிகம் பாடியுள்ளார். அவர் எம்பிரான் மலை என்று அழைத்ததே மருவி பிரான்மலை என்றானது. இக்கோவிலில் பொதுவாக முருகனுக்கு மயில் வாகனமாக இருக்கும். ஆனால் இங்கு முருகப்பெருமான் யானை வாகனத்துடன் நமக்கு காட்சி தருகிறார். மலை உச்சியில் முருகன் பாலமுருகனாக நமக்கு காட்சி தந்தாலும் புராண ரீதியாக அவர் இங்கு தவக்கோலத்திலோ அல்லது முதியவர் உருவிலோ வந்து வழிபட்டதாக கருதப்படுகிறது. ஆகவே இங்கு முருகன் வயதான கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார். முருகர் சன்னதிக்கு எதிரே 18 துளைகள் கொண்ட கல் ஜன்னல் உள்ளது. இதன் வழியாக மட்டுமே முருகனின் வாகனமான யானையை தரிசிக்க முடியும். மேலும் இத்திருக்கோவிலில் வடுக பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். அமாவாசை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பில்லி, சூனியம், திருமணத்தடை மற்றும் தீராத நோய்கள் நீங்க பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர். சித்திரை திருவிழாவின் போது இவருக்கு பால்குடம் எடுக்கும் வழக்கமும் உண்டு. இக்கோவிலானது காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். கைலாயத்தில் உள்ள மங்கைபாகரையும் தேனம்மையும் நாம் தரிசிக்க மாலை 6:30 மணிக்கு மேல் அங்கு அனுமதி இல்லை. மலையின் உச்சியில் உள்ள கைலாச சன்னதியில் மங்கைபாகர் அம்பிகையுடன் திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி தருகிறார். இத்தலம் தென்திசை கைலாயத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிவன் குடவரை கோயிலாக இங்கு வீற்றிருக்கிறார். அருணகிரிநாதருக்கு இத்தலத்தில் முருகன் பெருமான் நடன காட்சி காட்டியதாக ஐதீகம். இங்கு முருகன் வயோதிக கோலத்தில் காட்சி தருகிறார். மாணவர்கள் கல்வியில் சிறக்க வேத சிவனுக்கு வெள்ளை நிற மலர் மாலை சாத்தி வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வணங்குகின்றார்கள். சிவன் பார்வதி திருமண கோலத்தை வழிபடுவதன் மூலம் திருமண தடைகள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை. மலைப்பாதையில் உள்ள பாதாள ஈஸ்வரர், கொடுங்குன்றநாதர் மற்றும் வடுக பைரவரை வணங்கி மலைப்பாதையை சுற்றி கிரிவலம் வருவதும் இக்கோவிலில் தனி சிறப்பு. பிரான்மலை ஆலயத்தின் மிகவும் முக்கியமான சந்நிதி வடுக பைரவருடையது. இங்கு பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் சிறப்பு பூஜைகள், வடைமாலை சாற்றுதல் மற்றும் சிகப்பு நிற ஆடைகள் அணிவித்து வழிபாடு செய்யப்படுகிறது. பாரியால் ஆளப்பட்ட இந்த பரம்புமலை கபிலரால் புகழப்பெற்ற இடம். தேவார பாடல் பெற்ற தலம். முருகன் பத்மாசுரரை சம்ஹாரம் செய்த பின் தோஷம் நீங்க 2 சிவலிங்கங்களை சொக்கலிங்கம், ராமலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம். கைலாயத்தில் சிவபெருமானின் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. அதனை சமன் செய்ய அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு சிவபெருமான் அனுப்பினார். தன்னால் இறைவனின் திருமணத்தை காண முடியவில்லையே என வருந்திய அகத்தியருக்கு அவர் விரும்பிய இடங்களிலெல்லாம் திருமண கோலத்தை காட்டுவதாக சிவன் அருளினார். அந்த வாக்குப்படி பிரான்மலையில் அகத்தியருக்கு தன் திருமண கோலத்தை இறைவன் காட்டியருளியுள்ளார். ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே நடந்த போட்டியில் மகாமேரு மலையின் ஒரு சிகரம் சிதறி விழுந்த இடமே இத்தலம் என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலின் மேல்தளத்தில் உள்ள மங்கைபாகர் சன்னதியில் நந்தி தேவர் இல்லை. இதற்கான காரணங்களான தலப்புராணம் கூறுவது, சிவன் பார்வதி திருமணத்தின் போது நந்தி தேவர் கணநாதர்களுடன் சேர்ந்து மத்தளம் வாசிப்பதில் மும்மரமாக இருந்தார்.
மத்தளம் வாசித்துக் கொண்டிருப்பதால் அவர் திருமண கோலத்தில் சுவாமிக்கு எதிரே அமரவில்லை என்று கூறப்படுகிறது. இது ஒரு குடைவரை கோயில் மற்றும் மலைக்கோவில் என்பதால் ஆகம விதிகளின்படி சில மலைக்கோவில்களில் கொடிமரம் அமைக்கப்படுவது இல்லை. மேலும் இத்தலத்தில் இறைவன் திருமண கோலத்தில் காட்சியளிப்பதால் சில மரபு வழிபாட்டு முறைகள் மாறுபடுகின்றன. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி மன்னன் ஆட்சி செய்த பரம்பு மலை இதுவே ஆகும். திருஞான சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலம் இது. சூரிய ஒளி லிங்கத்தின் மீது நேரடியாக விழும் அதிசயம் இக்கோவிலில் நிகழ்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.